அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ஒரு வாரம் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியோட நம்ம எல்லாரையும் சந்திச்சுட்டு இருக்கிறேன். இந்த வாரமும் ஒரு விழிப்புணர்வு. எதை பத்தி எதை பத்தி பேச போறோம் எதை பத்தி சார் பேச போறாரு அப்படின்னு பார்த்தாக்க, இன்னைக்கு ஸ்னேக் பைட், அதாவது இன்னைக்கு பாம்பு கடி, அதுக்கான மருத்துவம், அதுவும் வந்து பழங்கால மருத்துவம் எப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி சார் வந்து சொல்ல போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு, பிஹெச்டி இன் பாட்னி. அது மட்டும் இல்லாம நிறைய கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாரு. பேப்பர் ப்ரெசன்டேஷன் நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனும் அதோட டைட்டில் சொல்ல ஆரம்பிச்சா அந்த ப்ரோக்ராமே முடிஞ்சிடும். அவ்வளோ டீட்டெயில்டா அவரோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ரிச் ப்ரொஃபைலா இருக்குது. நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் மட்டும் இல்லாம நிறைய ஆர்டிகிள்ஸும் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மும்பை போயிருக்கிறப்ப கொரோனானால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து வழி இல்லாம இருந்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி, அரசோட உதவியோட, தனி மனிதனாக இருந்து அரசனுடைய உதவியோட அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மாசம் அவர் வந்து பேசும்போது தெரிஞ்சது அவர் எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா பண்ணியிருப்பாருன்னு. அண்ட் இந்த சொசைட்டி மேல அவருக்கு எவ்வளவு பெரிய அக்கறை இருக்குது அப்படிங்கறதும் அவர் பண்ண விஷயங்கள்ல இருந்து தெரியுது. இன்னும் நிறைய சார் பண்ணணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இந்த மேடையை வந்து உங்களுக்கானதா ஒப்படைக்கிறேன் சார். அந்த ஸ்கிரீன் ஷேரிங்கும் பண்ணிடுறேன் நான். Okay, thank you, madam. Start பண்ணலாம் மேடம். ஆரம்பிக்கலாம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ என்னோட பேர் டாக்டர் ஞானவேல் ரத்தினம். நான் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா பாட்னி டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஸோ இந்த தருணத்துல இந்த வெபினார் பிளாட்ஃபார்ம் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த நெல்லை உலகம்மாள் மேடத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண என்னோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் கௌரி சங்கர் சாருக்கும், எங்க பிரின்சிபல் மேடம் டாக்டர் ஹமிதா பானு மேடத்துக்கும், எங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன் மேடம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் ஆன் ஸ்னேக் பைட் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் வித் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட் வித் ட்ரெடிஷ்னல் மெடிசன். இந்த ஸ்லைடு தான், இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராமு. ஸோ இதுல வந்து நிறைய நம்ம வந்து முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இதுல பைலிங்குவலா பேசினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே மேடம். இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ், அப்புறம் சோசியல் வெல்ஃபேர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க மேடம். ஸோ மை டாபிக் ஆஃப் பிரசன்டேஷன் இஸ் அவேர்னஸ் ஆன் ஸ்னேக் பைட் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட் வித் ட்ரெடிஷ்னல் மெடிசன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Before starting the awareness program, we should know the basic things about the snakes and the venomous snakes in India. So there are about lots of snakes are in and around India is there. In that 4 is a deadly venomous snakes, which is displayed in your system. So first one is common spectacled cobra, second one is kite, third one is saw-scaled viper, and fourth one is Russell's viper. So these are all the big 4 in India, which is most responsible for the most of the deadly venomous bite. So next slide please. So பாம்பு கடி, snake bite அப்படின்னு பார்த்தீங்கன்னா, snake bite is a venomous bite are well-known medical emergencies in many parts of the world, exclusively tropical and subtropical countries of the world. பாம்பு கடின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் இஷ்யூ இந்த வேர்ல்டு. வினாமஸ் பைட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுல வினாமஸ் பைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனம் இதுல இன்க்ளூட் ஆகிறதுனால வினாமஸ் பைட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் பைட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ராங் டேர்ம். வினாமஸ் பைட்ன்றது தான் வந்து டெக்னிக்கல் டேர்ம், கரெக்டான டேர்ம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வினாமஸ் அப்படின்னு வரும்போது 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து நான் வினாமஸ் அண்ட் வினாமஸ். ஸோ வினாமஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய பாம்போட
உமிழ்நீர் சுரப்பி தான் வந்து வீனம். அந்த வீனம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அந்த பாம்பு வந்து யூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய அன்றாட தேவைக்கு உணவை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்காகவும் பிரேவை வந்து அதை நிலைகுலைய செய்யறதுக்காகவும் தான் அது வந்து ஆக்சுவலா வந்து பயன்படுத்துது. ஸோ இங்க பைட்டுன்னு பார்க்கும்போது ஸ்னேக் பைட்டுன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பைட் எதனால ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கும் ஸ்னேக்ஸுக்கும் இடையே ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட்னால தான் வந்து இந்த வினாமஸ் பைட் வந்து நடக்குது. இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யாரெல்லாம் இதால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், அப்புறம் ஃபார்மர்ஸ், சில்ட்ரன்ஸ், அப்புறம் மேக்சிமம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா விமன்ஸ். ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இதால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் வந்து நிறைய பார்க்கும்போது மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ல ஸோ இந்த ஸ்னேக்ஸ் வந்து இங்க ரோமிங் ஆகிட்டு இருக்கிறதுனால இதுக்கிடையிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து பைட் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஏன் வந்து வயல்வெளிகள்லயும் இந்த ஊர் ஒட்டின ஏரியாவிலையும் இவங்க வந்து ரோமிங் ஆகிட்டு இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் அவங்க அன்றாட தேவைக்காக ரோமிங் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பாம்புக்கும் இவங்களுக்கும் எப்படி கான்ஃபிளிக்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா பாம்பு ஆக்சுவலா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போறதுக்கு ரெண்டு ரீசன் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இரையை தேடி போறதுனால ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா அது வந்து அதோட பாடி பாத்தீங்கன்னா கோல்டு பிளட்டட் பாடி. ஸோ அது வந்து கொஞ்சம் கதகதப்பா நல்லா கொஞ்சம் வார்மா இருக்கக்கூடிய இடத்துலதான் வந்து அது போய் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்டோர் ஆகி இருந்துக்கும். ஸோ இதுக்காக அது இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகும்போது ஸோ எதிர்பாராத விடமா நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் பைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எல்லாமே சொல்லுவாங்க, பாம்புன்னா படை நடுங்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு பழமொழிக்காக சொன்ன விஷயம் தான். ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து ரொம்ப பொசசிவ், ரொம்ப வந்து பயந்தாங்கொலி உயிரினம் தான். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் போதுதான் அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா நம்மள அது டிஸ்டர்ப் பண்ணும், பைட் பண்றதுக்கான சூழல் ஏற்படும். ஸோ இப்படி ஏற்படும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய இப்ப யாரெல்லாம் வந்து கடிபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசுல இருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏஜ் குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல அதிகமா பாதிக்கப்படுவாங்க. 6 வயசுன்னு வரும்போது குழந்தைங்க வந்து அங்கங்க விளையாடிட்டு இருக்கும் போதோ இல்லைன்னா வந்து வேற ஏதாச்சும் சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதோ பசங்களோட மோஸ்ட்லி விளையாடிட்டு இருக்கும் போது தான் வந்து குழந்தைங்களாம் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்ஸ் மிடில் ஏஜ் பீப்புள் இல்லைன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாம் வந்து அவங்களுடைய டே டு டே லைஃப்ல அன்றாட தேவைக்காக அவங்களுடைய பணிகளை அவங்களுடைய வேலைகளை செய்யறதுக்காக வயல்வெளிக்கு போகும்போதோ இல்லைன்னா வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்குக்கு போகும்போதோ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இயர்லி மார்னிங் அண்டு லேட் ஈவினிங் டைம்ல தான் வந்து இந்த பாம்பு கடியானது நடைபெறுது. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ் மேடம். ஸோ இங்க பாம்பு கடியால யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் பைட் எபிடமாலஜிக்கல் மார்டாலிட்டி அண்ட் மொர்பிடிட்டி டேட்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எடுத்த உடனே வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவிட்-19 சுச்சுவேஷன்ல இதை பத்தி நம்ம பேசுறது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் பேசுறோம். ஏன்னா இந்த சூழல்ல ஒரு உயிரினம் நம்ம இருந்து போனாவே வந்து நம்ம எவ்வளவு பரிதவிக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா in and around the world there are about 81 to 1 lakh people வந்து பாத்தீங்கன்னா வருஷம் இறந்துட்டு இருக்காங்க டியூ டு ஸ்னேக் பைட்னால. ஸோ இந்த ஸ்னேக் பைட்னால உலகம் முழுசு ஒரு 81,000 இருந்து 1 லட்சம் பேர் இறந்துட்டு இருந்தாலும் இந்தியாவில் பாத்தீங்கன்னா 35,000 இருந்து 50,000 பேர் வரைக்கும் வந்து இறந்துட்டு இருக்கிறதா வந்து நமக்கு வந்து ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நமக்கு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் பாத்தீங்கன்னா இதை வந்து 2017ல நெக்லெக்டட் டிராபிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாங்க. அதை அதை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா 2018ல கேட்டகரி ஏ அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்னேக் பைட்டை நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீஸ்ல கேட்டகரி ஏ லிஸ்ட்ல கொண்டு வராங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இதனால இது வந்து நிறைய மக்களால் வந்து அவேர்னஸ் இல்லாதனாலதான் வந்து இந்த பைட் நடக்குது, அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஸ்னேக்ஸ்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அஸ் வெல் அஸ் இந்த பைட் நடக்கக்கூடிய அந்த கவுண்ட் இது எல்லாமே பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2008ல ஜூன் மாசம் WHO வந்து இத நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீஸ் கேட்டகரி ஏல
லிஸ்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் மேடம். நெக்ஸ்ட் மேடம். ஓகே. ஸோ இந்த பாம்பு கடினால வந்து இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஜென்ரலா என்னென்ன சிம்டம்ஸ் நடக்கும். சப்போஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு சொன்னா ஜென்ரலா வந்து என்னென்ன சிம்டம்ஸ் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கண்ணு வந்து ரொம்ப பிளர் ஆயிடும். நமக்கு வந்து இது பண்ணவே முடியாது. கண்ணு வந்து சரியா விஷன் இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் வெசல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஹை ஆகும். அப்புறம் சில டைம்ல லோ பிளட் ப்ரெஷர் கூட வந்துடும். சில டைம்ல பாத்தீங்கன்னா பல்சஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மசில் ஏரியால பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வீக்னஸ் ஆயிடும். அது போக வந்து அந்த கோஆர்டினேஷன்லாம் கொஞ்சம் இழந்துரும். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட்ரிக் அந்த ஏரியால பாத்தீங்கன்னா வாமிட்டிங் சென்ஸ் வந்து நிறைய இருக்கும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வரும்போது டயரியா ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிச்சு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி வந்து நமக்கு தலைவலி தலை பாரமா இருக்கிற மாதிரியும் இல்லைன்னா வந்து தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படியே தலை சுத்துற மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சிவியரா வந்து பெயின் இருக்கும். ரொம்ப ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சோம் இல்லையா, அந்த கரண்ட் ஷாக் அடிச்சா ஒரு மாதிரி பெயின் இருக்கும் இல்லையா. சப்போஸ் அந்த கரண்ட் ஷாக் கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த பைட் பண்ண இருக்கக்கூடிய ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபேங் மார்க்னு சொல்லுவாங்க. FANG ஃபேங் மார்க்னுவாங்க. அந்த ஃபேங் மார்க்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு புள்ளியில பாத்தீங்கன்னா அந்த ஃபேங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கோட செக்ரிட்டரி கிளாண்ட் தான் அது. ஆக்சுவலா வந்து உமிழ்நீர் தான் அது, செக்ரிட்டரி கிளாண்ட் தான் அது. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கொடுக்கு மாதிரி ரெண்டு முள்ளு இருக்கும். அந்த முள்ளு பாத்தீங்கன்னா வந்து நம்மள பைட் பண்ணும் போதுதான் வந்து அது வெளியே கொண்டு வரும். ஸோ அப்படி கொண்டு வரும்போது ரெண்டு ஃபேங் மார்க் இருக்கும். அந்த மார்க்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அந்த மார்க்கை சுத்தி வந்து ஒரு ரெட்னஸ் இருக்கும். அதை சுத்தி ஒரு ஸ்வெல்லிங் ஆகும், வீக்கமா இருக்கும். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் ரொம்ப அதிகமான இருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பு கடிச்ச இடத்துல இருக்கக்கூடியது. அது போக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த ஸ்பாட்ல வந்து ப்ளீடிங் ஆகும். சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பைட் இருக்கு இல்லையா, இந்த பைட் பாத்தீங்கும் போது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பைட் நடக்கும்போது ரெண்டு விஷயம் பாதிக்கப்படும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃபுல்லா பாதிக்கப்படும், which is called as the நியூரோடாக்சிக்னு சொல்லுவாங்க இதை. அடுத்து பாத்தீங்கன்னா பிளட் சிஸ்டம் வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, அதுல பிளட் செல்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறது வந்து ஹீமோடாக்சின் சொல்லுவாங்க. நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா 4 பிக் வினாமஸ் 4 பிக் 4 கான்செப்ட். அந்த பிக் 4ல வந்து ஸ்பெக்டாக்கிள் கோபுராவும் காமன் கிரைட்டும் பாத்தீங்கன்னா நியூரோடாக்சிக் இன் நேச்சர். அதுக்கப்புறம் சாஸ்கேல்டு வைப்பரும் ரசல்ஸ் வைப்பரும் பாத்தீங்கன்னா அது வந்து ஹீமோடாக்சிக் இன் நேச்சர். பிளட் வந்து அப்படியே செதிச்சிரும். ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் அப்படியே செதிச்சு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் வெடிக்கும் போது என்ன ஆகும்னா உள்ளே வந்து இன்டீரியர் ப்ளீடிங் நடக்கும். உள்ளுக்குள்ள வந்து ப்ளீடிங் நடக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் பாதிக்கப்படும் போது சில டைம்ல ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய ஓவரால் நம்மளுடைய ஸ்னேக் பைட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். இதுக்கு அவைலபிளா என்ன ட்ரீட்மெண்ட் வந்து சோஃபார் இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டுல என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாலிவேலண்ட் ஆன்டி ஸ்னேக் வீனம். இதுதான் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய ஒன்லி ஒன் ட்ரக் விச் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் தி ஹார்ஸ் இம்யூனோகுளோபுலின். அதாவது நம்ம குதிரை இருக்கு இல்லையா, குதிரையோ இல்லைன்னா ஆடு, அந்த ஆடுடைய ரத்தத்தை ஆடுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா முன்ன மேல சொன்னோம் இல்லையா 4 பிக் 4 வினாமஸ் ஸ்னேக், அதனுடைய வீனத்தை எடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஷியோல போட்டு என்ன பண்ணுவாங்க 4த்தையும் வந்து காக்டைல் ஆக்கிடுவாங்க. வீனத்தை ரத்தத்தை எல்லாம் ஒன்னா வீனம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 4 வீனம் காக்டைல் வீனத்தை வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டா ஹார்ஸ்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஹார்ஸோ இல்லைன்னா வந்து ஷீப்லயோ வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணும் போது அதுக்குள்ள என்ன பண்ணுவோம், ஹார்ஸுக்குள்ள ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிஜன் உள்ள போகும்போது ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிடேஷன் வச்சுட்டு அந்த டைம்ல அந்த ஹார்ஸ்ல இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. பிளட்டை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிளட் கலெக்ட் பண்ண பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த சீரம் சொல்லக்கூடிய அந்த நம்ம சீரம் இருக்கு இல்லையா, அந்த சீரத்தை மட்டும் தனியா எடுத்து செப்பரேட் பண்ணிட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லைப்லைஸ்டு ஃபார்ம்ல இந்த ஆன்டி ஸ்னேக் வீனத்தை வந்து
ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். கூட வந்து ஒரு சலைவா இது கொடுத்துருவாங்க, நமக்கு நார்மல் சலைன் கொடுத்துருவாங்க. அதுல இந்த வயல்ல மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஃபிக்ஸ் டோஸ் இது கொடுப்பாங்க. யாரெல்லாம் பைட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது காமனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸா இருந்தாலும் சரி, ஈவன் தோ சம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இதை வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைட்ல பார்த்து போனீங்கன்னா வந்து இது வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே வந்து இது கிடைக்கும். ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னாவே கண்டிப்பா வந்து நம்ம மணி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வயல் ரேட் என்ன ரேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1300 இருந்து 1500 வரைக்கும் இருக்கும் ஒரு வயல். ஸோ இந்த ஒரு வயல் மட்டும் ஒரே வயல்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பாம்போட விஷம் வந்து முழுசா வந்து குணமடைஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆக்சுவலா இந்த ஒரு வயலை வச்சுட்டு நம்மளோட ஃபுல்லா வந்து கியூர் பண்ண முடியாது. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயல் போட மாட்டாங்க, இன்னொரு வயல் போடுவாங்க, இன்னொரு வயல் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வயல் போடுவாங்க. ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வயல் கிட்டத்தட்ட அந்த பேஷண்டோடைய சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு 10 வயல் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆன்டிவெனின் இருக்கு இல்லையா, இந்த பாலிவேலண்ட் ஆன்டி ஸ்னேக் வீனம், ASVன்னு சொல்லுவாங்க. பாலிவேலண்ட் ஆன்டி ஸ்னேக் வீனம். ஏன் பாலிவேலண்ட்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 4 வினாமஸ் ஸ்னேக்ஸ்னுடைய விஷத்தை வந்து ஒன்னா காக்டைலா ஒரே இதுல மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்றதுனால பாலிவேலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சில கண்ட்ரீஸ்ல தான் பார்த்தோன்னா மோனோவேலண்ட் அப்படின்னு கூட இருக்கும். சில கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா மோனோவேலண்ட்னு இருக்கும். மோனோவேலண்ட்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரே ஒரு ஸ்னேக் பைட்டுக்கு, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்னேக்குக்கு அதுக்கு மட்டும் கடிச்சிருந்தா மட்டும் அதை பயன்படுத்துவாங்க. பட் ஆனா நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டி ஸ்னேக் வீனம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாலிவேலண்ட் ஆன்டி ஸ்னேக் வீனம் தான். ஏன்னா இங்க வந்து இந்த டெட்லி வினாமஸ் ஸ்னேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கிறதுனால எந்த டைம்ல எந்த பாம்பு கடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரே ஒரு மெடிசனை வச்சுக்கிட்டு 4 வினாமஸ் ஸ்னேக்ஸோடைய 4 மட்டும் கிடையாது, மீதி இருக்கக்கூடிய வினாமஸ் ஸ்னேக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இது என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை நல்ல அளவுக்கு பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கியூர் ஆயிடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கு. என்ன இஷ்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத எந்த ஒரு மருந்தும் இந்த உலகத்துல இது வரைக்கும் சோஃபார் வந்து கண்டுபிடிச்சது கிடையாது. சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு மருந்துன்னா வந்து நம்மளால வந்து இப்படி சொல்றாங்கன்னா சும்மா நம்மள வந்து ஃபூல் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து எதுவுமே கிடையாது. அதுல இந்த பாலிவேலண்ட் ஆன்டி ஸ்னேக் வீனம் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப பிரச்சனைக்குரியதா இருக்குது. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு. ஆஃப்டர் த ஸ்னேக் பைட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம். சம் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் கூட வரும். சம்டைம் இல்ல ரேர்லி தான், சம்டைம் கார்டியாக் அரெஸ்ட் கூட வரும். அலர்ஜி ஆயிடும். சம்டைம் பாத்தீங்கன்னா சீரம் சிக்னஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளோக்கா வந்து அதாவது லைஃபை சேவ் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்ற விஷயத்த கொடுக்கும். பாம்பு கடிச்சதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்போம். அது அந்த பாம்பு கடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஒரு நிலை குலைஞ்சுதான் போகும். அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால கொஞ்சம் உலகத்துல வந்து நல்லா வாழ்ந்துட்டு தான் இருப்போமே ஒழிய, பட் ஆனா வந்து வித் த சைடு எஃபெக்டோட தான் இருந்துட்டு இருப்போம். ஸோ அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, பெட்டர் வி கேன் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் மேடம். ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு வரும்போது நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எங்க போக போறோம்? ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு லைன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஒரு டெக்னிக்கல் டேர்முக்காக தான் இதை சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு நேச்சர், இந்த இயற்கை வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணமுடைய தாவர இனங்களை வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லி கிஃப்டடா கொடுத்துருக்கு. ஸோ இந்த தாவர இனங்கள்ல வந்து நமக்கு வந்து இந்த பாம்பு கடிக்கு பர்டிகுலரா அந்த ஸ்னேக் பைட்டுக்கு தேவையான அனைத்து வகையான ரெமெடியும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மெடிசனல் பிளான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து அந்தந்த காலகட்டத்துல நம்ம ஏன்ஷியன்ட் மெடிசனல் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆயுஷ்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இதெல்லாம் பார்த்திருப்பீங்களா. அந்த ஆயுஷ்ல இருக்கக்கூடிய அந்த கேட்டகரிஸ் தான் வந்து நம்ம வேர்ல்ட் வைடு அக்செப்டடு இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஸோ அதுல ஒன் ஆஃப் த மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பாரம்பரியமிக்க பழங்குடி மக்களால் இது வந்து பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு.
எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய டே டு டே லைஃப்ல இந்த பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைப்ஸ் வந்து இந்த பாம்பு கடிக்காக அவங்கவுங்களுடைய ட்ரெடிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த மருத்துவ தாவரங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்றைய மாடர்ன் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகி இருந்தா கூட இன்றைய காலகட்டத்துல கூட 80% மக்கள் வந்து அவங்களுடைய பிரைமரி ஹெல்த்துக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மருத்துவ தாவரங்கள் இனங்களை வந்து நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மருத்துவ தாவரங்களை பயன்படுத்திட்டே இருக்காங்க, இன்னமும் கூட இருக்காங்க, பயன்படுத்திட்டே இருக்காங்க. சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்களுடைய தெராபியூட்டிக் வேல்யூக்காக வந்து ஒவ்வொரு பிளான்ட் ஸ்பீசிஸா பயன்படுத்துவாங்க. அதுல வந்து இவங்க எப்படி, அதாவது ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ட்ரைப்ஸ்ல நான் என்னுடைய கடந்த ஒரு 10 ஆண்டுகள் ஒரு ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி அரசு கலைக்கல்லூரியில நான் PhD பண்ணேன். அதுல வந்து என்னுடைய தாவரவியல் துறை இணை பேராசிரியரும் தாவரவியல் துறையினுடைய துறை தலைவருமான டாக்டர் பிராங்க்லின் சி ஜோஸ் தான் என்னுடைய ஆராய்ச்சி வழிகாட்டி. அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல நாங்க கடந்த ஒரு 10 வருஷமா நானும் என்னோட கைடு டாக்டர் பிராங்க்லின் சி ஜோஸும் அதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்டிவ் ஹேண்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் எங்களுடைய ரிசர்ச்சே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசினல் பிளான்ட்ஸ் வந்து ட்ரைப்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை டாக்குமெண்ட் பண்றது மட்டும்தான் எங்களுடைய மெயின் ஆஸ்பெக்டா வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதை டாக்குமெண்டோட மட்டும் இல்லாம அதை டாக்குமெண்ட் பண்ணி கிளினிக்கலா வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம அந்த சயின்டிபிக் எவிடன்ஸை வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த சொசைட்டி வந்து சொசைட்டி பெனிஃபிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, சோசியல் பெனிஃபிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சோசியல் பெனிஃபிட்ல வந்து மக்கள் வந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரெமெடியை வந்து நமக்கு வந்து ஸ்னேக் பைட்டுக்கு ஒரு நேச்சுரல் தெராப்பி வந்து நம்மளால கொடுக்க முடியுமான்னு ஒரு தேடுதல் தான் எங்களுடைய விஷயம். அந்த தேடுதலுடைய நோக்கத்துல வந்து நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரே ஒரு பர்சன்ட் கூட ஒரு பர்சன்ட் சொல்லலாம். ஒரு பர்சன்ட் வந்து இப்ப உங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபோக்கஸ் பண்ண ட்ரைப்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா இருளர் இன மக்கள் தான் சொல்லுவோம். இருளாஸ் ஆர் எ குரூப் ஆஃப் பிரிமிட்டிவ் வல்னரபிள் ட்ரைப் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் அவங்க வந்து வல்னரபிள் ட்ரைபல் லிஸ்ட்ல இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்கள வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் நாளுக்கு நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப ஆதி காலத்து மனிதர்கள், ஆதி மனிதன் கூட சொல்லலாம், ஆதி காலத்து மனிதர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்றைய காலகட்டத்தில் கூட அவங்களுடைய டே டு டே லைஃப்ல அவங்க ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் மைனர் ப்ராடக்ட்ஸையும் தான் வந்து டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேஜர் ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். அவங்களோட மேஜர் ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து மேஜரா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்குபேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எலிகளை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தா தேன் அழைக்கிறது, மீனை பிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் அவங்க மேஜர் விஷயம் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியது, கிழங்கு, இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க அதாவது சொசைட்டி வந்து நல்லா டெவலப் ஆக அவங்களும் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் அப்படியே நம்ம சொசைட்டிக்குள்ள அவங்களும் நம்ம இன மக்களோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 2010ல நாங்க ஃபீல்டுக்கு போகும்போது நிறைய எல்டர்லி ட்ரைபல் மேனை நாங்க பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. அவங்க தே ஹேவ் a rich in knowledge about the treating the snake bite with the help of plant species. ஸோ அவங்க நிறைய மெத்தட் சொல்லிட்டே இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நாங்க அந்த டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2010ல எப்படி நடந்தது, 2000 அப்படியே 9 அது 2018 17 அது 17 18 19 அப்படி 20 கிட்டத்தட்ட வரும்போது அந்த எல்டர்லி ட்ரைபல் மேன்ஸ் எல்லாம் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அவங்க வயசாயிட்டு போக போக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டே டு டே லைஃப்ல அவங்க பயன்படுத்தப்பட்ட அந்த மருத்துவ முறைகள் வந்து அவங்க மறந்துகிட்டே போறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அவங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த யாருக்கும் சொல்லி கொடுத்தா அவங்க அது பலிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வச்சிட்டு இருக்கிறதுனால அது என்ன பண்றாங்கன்னா பாதி விஷயம் வந்து அவங்களுடைய அழிஞ்சு போயிடுது. மீதி அரைகுறையா சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சொல்லி தருவாங்கன்னா
அந்த எல்டர்லி ட்ரைபல் மேனுக்கு கூட யார் வந்து ரொம்ப பெட்டா இருக்காங்களோ, யாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ, அந்த பசங்களுக்கோ, அந்த குழந்தைங்களுக்கோ தான் வந்து என்ன பண்ணி தராங்கன்னா, இவங்க சொல்லி தராங்க. ஸோ இப்படி அவங்க சொல்லி தரும்போது, இந்த பசங்களுக்கோ இல்லன்னா வந்து ஒரு மிடில் ஏஜ் ஒரு பீப்பிளுக்கோ சொல்லி தரும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஏன்னா, அவங்களுக்கு இப்போ டியூ டூ அட்வென்ட் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜின்றதுனால, நெறைய விஷயங்கள் வந்து அவங்க இதெல்லாம் வந்து இந்த பாரம்பரிய விஷயத்தலாம் நம்ம எப்படி வந்து நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுர்றாங்க. அந்த விஷயத்தெல்லாம் அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இல்லிட்ரேட். ஸோ அவங்க காதுல வாங்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த காதுல வாங்கக்கூடிய விஷயங்கள் பாதி ஒரு விஷயம் சொன்னோம்னா, ஒரு 10வது ஆளுக்கு போய் சேரும்போது அது எந்த மாரி விஷயம் போய் சேரும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால அந்த மாரி சூழல்ல என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த ட்ரெடிஷனல் மெடிசின் அவங்க பிராக்டிஸே வந்து மறந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ் மேடம். ஸோ இப்ப நம்ம அ ஷேர் பண்ணக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா? ட்ரெடிஷனல் மெடிசின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃபான ஒரு மெடிசின் தான். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பாலிவேலன்ட் ஆன்டி ஸ்னேக் வீனம். ஸோ அந்த பாலிவேலன்ட் ஆன்டி ஸ்னேக் வீனம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சைடு எஃபெக்ட்டோட தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம பெட்டரா இருக்கக்கூடிய மெடிசினுக்கு போறோம். இந்த ட்ரெடிஷனல் மெடிசின் வரும்போது, விச் இஸ் ம் விச் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸோ இல்லைன்னா அனிமல் ஸ்பீசிஸோ யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த ட்ரெடிஷனல் மெடிசன்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் பிளான்ட் பேஸ்டு ட்ரெடிஷனல் மெடிசன் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். இதுல வந்து இந்த ஸ்லைட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு 10 பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். ஸோ இவங்க இந்த ட்ரெடிஷனல் மெடிசன்ல பாத்தீங்கன்னா ஒரு தனி பிளான்ட் தனியா பயன்படுத்துவாங்க. இல்லன்னா தனி பிளான்ட்டோடைய ஏதாச்சும் ஒரு பார்ட் அதாவது அ வேரோ, இலையோ, தண்டோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஹோல் பிளான்ட்டே கூட சம்டைம்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. டியூபர பயன்படுத்துவாங்க. தனித்தனி பிளான்ட் ஸ்பீசிஸா கூட பயன்படுத்துவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன் இன் த சென்ஸ் the combination of more than two plant species or the no more than two plant pots. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன் அவங்க லோக்கலா அவங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா சூர்ணம் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சு சொல்லுவாங்க. இதுல நம்ம வந்து என்ன பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோகிராபிஸ் ஆலேட்டான்னு ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷம். ஸோ அகாலிஃபா இண்டிகா ஃபர்ஸ்ட் பிளான்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாஞ்சியம் சால்விஃபோலியம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோகிராபிஸ் ஆலேட்டா. ஃபோர்த்து ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா. அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா அர்சிலோக்கியா பிராக்டியுலேட்டா. சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா அசாடிரெக்டா இண்டிகா. அடுத்து கொரோலோகார்பஸ் எஃபிகேயஸ். அப்புறம் எனிகோஸ்டிமா ஆக்சிலர், லியூகஸ் ஆஸ்பரா. அப்புறம் அது ஸ்ட்ரைக்னாஸ் நக்ஸுவாமிகா. ஸோ இதெல்லாமே வந்து காமனா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அகலிஃபா இண்டிகா குப்பைமேனி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலிஞ்சில், அப்புறம் பெரியானங்கை, சிறியானங்கை, அதுக்கப்புறம் வந்து ஆடுதிண்டாப்பாலை, வேப்பமரம், அதுக்கப்புறம் வந்து கருடங்கிழங்கு, ஆகாச கருடன் இல்லைன்னா கருடங்கிழங்கு, வெள்ள அருகு, அதுக்கப்புறம் தும்பை, அதுக்கப்புறம் எட்டி. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணி இந்த பிளான்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளான்ட்ல வந்து ஹோல் பிளான்ட்டும், செகண்ட் பிளான்ட்ல வந்து பார்க்கும், தேர்ட் பிளான்ட்ல வந்து தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல் பிளான்ட், அப்புறம் வந்து சிக்ஸ்த்ல பாத்தீங்கன்னா பார்க்கு, லீவ்ஸ், அப்புறம் இந்த செவன்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து டியூபரு, அப்புறம் இதோட எயித் ஒன்று இருக்குல்லையே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோல் பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க. நைன்த் அதே மாதிரி ஹோல் பிளான்ட். அப்புறம் இந்த 10th பாத்தீங்கன்னா பார்க் யூஸ் பண்ணுவாங்க. மேல இருக்கக்கூடிய நைன் பிளான்ட் ஸ்பீசிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அளவுல எடுத்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. கீழ இருக்கக்கூடிய அந்த 10th பிளான்ட் ரொம்ப வந்து பாய்சனஸ் பிளான்ட். அதனால வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ தான் சும்மா ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 கிராம் எல்லாத்துலயும் எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து 0.5 கிராம் அதாவது ரொம்ப 0.1 கிராம் தான் இதுல எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி இது எல்லாமே நிழல்ல காய வச்சு ஷேட் ட்ரை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உரல்ல போட்டு என்ன
இடிச்சு பவுடர் பண்ணிக்குவாங்க. தனித்தனியா எடுத்து பவுடர் பண்ணி ஒண்ணா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல போட்டு அடிச்சுக்குவாங்க. நமக்கு வந்து நேச்சுரல் ஃபிளாஸ்க் இருக்கும். பாட்டில் கார்டன் சொல்லுவாங்க. அந்த நேச்சுரல் ஃபிளாஸ்க் வந்து நம்ம சொரக்கா இருக்கு இல்லையா, குடுவை மாதிரி இருக்கும். அந்த சொரக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இது மாதிரி வச்சுக்கோங்க, குடுவை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செல்ஃப் லைஃப்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் இதை வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ரெகுலரா வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி வந்து கலெக்ட் பண்ண பவுடரை திருப்பி ட்ரை பண்ணுவாங்க, ஷேர் ட்ரை பண்ணுவாங்க, பவுடர் பண்ணுவாங்க, காம்பினேஷனை உருவாக்குவாங்க. அதுக்கு மொத்தமா ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கிட்டு அவங்க அதை சூர்ணம், பாம்பு கடி சூர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எங்க டீம் நானும் என்னோட கைடு டாக்டர் பிராங்க்லின் சி ஜோஸும் இதுக்கு நாங்க என்ன பேர் வச்சிருக்கோம்னு சொன்னீங்கன்னா, இருளாஸ் கிட்ட இருந்து இந்த இந்த நாலேஜ் நாங்க வந்து கேதர் பண்ணதுனால இருளா பாம்பு கடி சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நாங்க பேர் வச்சிருக்கோம். ஸோ இதுல இது ஒன் ஆஃப் த காம்பினேஷன். இன்னும் நிறைய காம்பினேஷன் இருக்கு. இன்னொரு செகண்ட் காம்பினேஷன் ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதுலதான் வந்து என்னோட பிஹெச்டி அவார்டு அதுல தான். செகண்ட் அந்த சூர்ணால பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கடி சூர்ணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இருளா பாம்பு கடி சூர்ணம். இந்த இருளா பாம்பு கடி சூர்ணம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். இந்த இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். எப்படி ஸ்டாண்டர்டைசேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. WHO உலக சுகாதார நிறுவனமும் ஆயுஷ் உடைய கைட்லைன்ஸ் தனியா விட்டுருக்காங்க. ஹெர்பல் ட்ரக் ஸ்டாண்டர்டைசேஷனுக்குன்னு தனியா ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகாலை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னீங்கன்னா, நாங்க வந்து இந்த ட்ரக்கை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மார்க்கெட் கொண்டு வர்றதுக்கான மார்க்கெட்ல கொண்டு வந்து ஹியூமன், அதாவது மக்கள், பாமர மக்கள் கூட போய் சேர்றதுக்கான எல்லா தகுதியும் இந்த மருந்துக்கு இருக்குதா அப்படின்றத பாக்குறதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்கோம். அப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுக்கு வந்து நாங்க வந்து இந்த WHO கைட்லைன்ஸையும் ஆயுஷ் கைட்லைன்ஸையும் பயன்படுத்திருக்கோம். ஹெர்பல் ட்ரக் ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு சொல்லிட்டு அதுல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த நிறைய இருக்கக்கூடிய எல்லா பேராமீட்டர்ஸையும் நாங்க ஸ்டடி பண்ணியிருக்கோம். யாரோட ஹெல்ப், அதாவது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். அதோடு பார்த்தீங்கன்னா வந்து இன்விட்ரோ, இன்வைவோ, இன்சிலிகோ ஸ்டடிஸ் கூட பண்ணியிருக்கோம். இன்வைவோ ஸ்டடின்னு வரும்போது அனிமலை வச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பிளான்ஸ், இந்த ட்ரக் இருக்குல்ல பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன் சொன்னோம் இல்லையா, இருளா பாம்பு கடி சூர்ணம். இந்த சூர்ணத்தை வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு இருளா பாம்பு கடி சூர்ணத்தை ஸ்னேக் வீனம் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ஹெல்ப்ல அவங்களுடைய பர்மிஷன், அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி அது என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்னேக் வீனத்தை வந்து காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இருளா ஸ்னேக் கேச்சர் அசோசியேஷன் சொல்லுவாங்க. அதாவது இருளர் பாம்பு பிடிப்போர் நலச்சங்கம், அவங்க கிட்ட இருந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா இந்த ஸ்னேக் வீனத்தை வந்து வாங்கி என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா கிளினிக்கலா வந்து ட்ரையல் பண்ணிருக்கோம். ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் பண்ணிருக்கோம். இந்த ட்ரையல் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சக்சஸிவ் எங்களுக்கு ரிசல்ட் தான் கொடுத்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, நமக்களுடைய பாம்போட விஷயம் பாத்தீங்கன்னா 4 பாம்போட விஷயம் சொன்னோம் இல்லையா, இதுல நாங்க செலக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ரசல்ஸ் வைப்பருடைய வீனத்தை தான் நாங்க செலக்ட் பண்ணோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஹீமோடாக்சிக் இன் நேச்சர். அதனால டெத் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு. ஸோ அப்படி சிவியரா இருக்கக்கூடியதுனால வந்து டெத் ரிப்போர்ட் பண்ணதுனால அதை செலக்ட் பண்ணிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மெட்டலா புரோட்டியஸும் இந்த லைஃபேஸ் பாஸ்பல் லைஃபேஸ் C2 ஸ்னேக் வீனம் மெட்டலா புரோட்டியஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டெத்துக்கு வந்து ரொம்ப காரணமா இருக்கக்கூடியது. அது போல பாத்தீங்கன்னா உள்ள கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது இல்லையா, நம்ம பாடிக்குள்ள நிறைய சேஞ்சஸ். முன்ன சொன்ன மாதிரி நியூரோடாக்சிக் அண்ட் ஹியூமோடாக்சிக் இருக்கு இல்லையா, அந்த ஹியூமோடாக்சிக் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தத்தையும் வந்து நம்ம கடிச்ச இடத்த அப்படியே மொத்தத்தையும் அழுகி போற அளவுக்கு ஆயிடும். ஃபுல்லா ரெட் ஆயிடும், அப்படியே சிதைஞ்சு போயிடும். ஸோ அதுல இருந்து வந்து நான் என்ன பண்ணிருக்கோம்னா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்க ஸ்டடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடிஸ் எல்லாமே வந்து நாங்க என்ன 2 இன்ஸ்டிடியூஷன் வந்து கொலாபரேஷன்ல பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா myself டாக்டர் ஞானவேல் ரத்தினம் அண்ட் மை கைடு டாக்டர் பிராங்க்லின் சி ஜோஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டி, பாட்னி டிபார்ட்மெண்ட் சார்பா வந்து ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்தோம். ரெண்டாவது இந்த கொலாபரேஷன் ரிசர்ச் ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸும் அனிமல் ஸ்டடீஸும் வந்து பாத்தீங்கன்னா JSS காலேஜ் ஆஃப் பார்மசி, ஊட்டியில இருக்கக்கூடிய JSS காலேஜ் ஆஃப் பார்மசி, அந்த மருந்தாக்குவியல் கல்லூரி இருக்குல்ல JSS காலேஜ் ஆஃப் பார்மசி, அவங்களுடைய ஹெல்ப்னால வந்து நாங்க பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அந்த டைம்ல நமக்கு நல்லா ஃபுல்லா ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டாக்டர் ராமன் ராஜேஷ்குமார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பயோடெக் டிபார்ட்மெண்ட்ல
பயோடெக் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் தான் வந்து நமக்கு ஃபுல்லா அவர் எனக்கு சொல்ல போனா வந்து கோ கைடு மாதிரி அவரு. ஸோ அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல் பண்றதுக்கும் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றதுக்கும் பண்ணியிருக்கோம். தனபால் சார் அவர் பிரின்சிபல் சார் அவரும் வந்து நமக்கு வந்து ஃபுல்லா பர்மிட் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து போய் நம்ம அந்த ரிசர்ச் பண்றதுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கும் அப்புறம் வந்து இந்த அனிமல் ஸ்டடி பண்றதுக்கும் வந்து அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் இது பர்மிட் கொடுத்துருக்காரு, பர்மிஷன் கொடுத்தாரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா வேற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இப்போ வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றதுக்கு வந்து டாக்டர் துரைசாமி சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஓடி ஆஃப் த ஃபார்மா காக்னசி டிபார்ட்மெண்ட். அவரும் அதுல இருக்கக்கூடிய டாக்டர் சைத்தன்யான்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்மாகாலஜி ஃபார்மாசூட்டிக்கல் பயோடெக்னாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அதுல பாத்தீங்கன்னா டாக்டர் ஆஷிஷும் டாக்டர் ராமன் ராஜேஷ்குமார் சொன்னாலே கோ கைடு அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க ஃபார்மாகாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்ல அனிமல் ஸ்டடீஸ்ல டாக்டர் இளங்கோ அவர் தான் ஹெச்ஓடி ஃபார்மர் பிரின்சிபல் பிளஸ் ஹெச்ஓடி இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வடிவேலன் சார் அவரு வந்து ஹெச்ஓடி சார் அவரு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எனக்கு வந்து அங்க அனிமல் ஸ்டடீஸ்ல வந்து ஃபுல்லா கைட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் ஒரு லெக்சரர் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஹெச்டி கேண்டிடேட் டாக்டர் சந்தியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சப்போர்ட் பண்ண இதுல வந்து நாங்க பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா இந்த இருளா பாம்பு கடி சூர்ணத்தை வந்து எவால்வேட் பண்ணோம். யாரோட நேம்லாம் சொல்லாம இருந்தா மன்னிச்சிருங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். ஸோ இதுதான் நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்லைட்ல என்னென்ன போட்டிருக்குன்னா இது பொட்டானிக்கல் நேம் இருக்கும், ஃபேமிலி என்ன ஃபேமிலி சேர்ந்தது, அதுக்கப்புறம் என்னென்ன லோக்கல் நேம்ல என்ன சொல்லுவாங்க, இப்போ எந்த பார்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லைட்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த மொத்த என்டையரா இருக்கக்கூடிய இந்த 10 பிளான்ட் ஸ்பீசிஸ் தான் வந்து அவங்க ஒரு காம்பினேஷனா யூஸ் பண்ணி இருளா பாம்பு கடி சூர்ணமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ட்ரீட் த ஸ்னேக் பைட்டுக்கு. இந்த ஸ்னேக் பைட்டை வந்து அதாவது நான் அந்த எந்த விதமான விஷமுள்ள பாம்பு கடிச்சிருந்தாலும் இந்த சூர்ணை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ இந்த லாஸ்டா இந்த ஸ்லைட்ல இதுல நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஒரு பேஷண்ட் வந்து கடிபட்டு வராங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். ஓகே, ப்ரீவியஸ் ஸ்லைட் மேடம், ப்ரீவியஸ். ஓகே, சாரி. ஸோ இங்க நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து கண்டிப்பா இங்க நம்ம பேசியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாம்பு கடிச்சு வர பேஷண்ட்ஸ் வந்து இருளர் இன மக்கள் வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒன் பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் கொடுப்பாங்க. அந்த லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டாவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அரிஸ்லோகியா பிராக்டியோலேட்டாவா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நாங்க டாக்குமெண்ட் பண்ணதுல ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா லீவ்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கைப்பிடி அளவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா சிரியா நங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரியா நங்கையில பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து காமனா இருக்கக்கூடிய நம்மலாம் சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப கசப்பா இருக்கும், அது சாப்பிடவே முடியாது நம்மளால. ஆனா வந்து பாம்பு கடிச்ச பேஷண்ட் வந்து அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாம்போட விஷம் நம்ம பாடிக்குள்ள போனதுனால அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் அண்ட் டேஸ்டா இருக்கும். ஸ்வீட் அண்ட் டேஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வைத்தியர்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஆமா இவங்க பாம்பு இவங்களுக்கு கடிச்சதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. அதுல நிறைய டைப் இருக்கு. ஒவ்வொரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். அந்த ஒவ்வொரு விதமான டேஸ்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வகையான பாம்பு கடிச்சதுன்றத கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. பட் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க நம்மளோட. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு 2 டைம் கொடுப்பாங்க, 3 டைம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு லீஃப் ஒரு பஞ்சா கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கசப்புத்தன்மை லைட்டா வர சூழ்நிலை இந்த காம்பினேஷன் சொன்னோம் இல்லையா, இருளா பாம்பு கடி சூர்ணம், இதை வந்து ஒரு 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 2 புடி ஒரு 5ல இருந்து 10 கிராம் வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த 10 கிராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ளங்கையில வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், ரொம்ப கசப்பா தான் இருக்கும் இந்த சூர்ணமும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி சாப்பிடுவோம். ஒரு 3 டைம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 3 நாளைக்கு கண்டினியூஸா வந்து வர சொல்லுவாங்க. இயர்லி மார்னிங்கும் சன்செட் ஆகிற டைம்லயும் வந்து வர சொல்லி இந்த சூர்ணத்தை கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வேப்பிலை யூஸ் பண்ணி இவங்க வந்து மந்திரம் போடுவாங்க. அந்த மந்திரம் போடுறது பாத்தீங்கன்னா
அவங்களுடைய பிலீவ்னஸ்க்காக தான் வந்து அந்த மந்திரம் போடுவாங்க. ஆக்சுவலா அதுலயே வந்து சம் சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திரம் போடுறதுனால அந்த வேப்பிலையில இருக்கக்கூடிய வாலடைல் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து இன்ஹேல் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது மூலமாவும் சில கியூரேட்டிவ்லாம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து ஒரு ஒரு 3 நாளைக்கு புழுங்கல் அரிசி சாப்பிடாம இருக்கணும் அப்படின்ற மாரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த புளி சேர்த்தக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது போக வேற என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, 3 நாளைக்கு வந்து அவங்கள வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பாடியில என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பாம்பு கடிச்சதுக்கு கடிச்ச உடனே நடந்த நிகழ்வு, அதுக்கப்புறம் சூர்ணம் குடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. 3 நாளைக்கு வந்து அடிக்கடி அந்த வைத்தியர போய் இவரு பாம்பு கடிச்சவரு வந்து அவங்க ஃபேமிலியோட ஹெல்ப்னால போய் பார்த்துட்டு, அவங்கள வந்து சந்திச்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ரெகுலர் டைம்ல இது பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது, இதுக்காக வந்து எந்த ஒரு பேஷண்ட்டுகிட்டயும் இவங்க வந்து மணிய வந்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணி குடுப்பாங்க. சர்வீஸ் பேஸ்ல தான் வந்து பண்ணி குடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் வந்து இந்த ஸ்னேக் பைட்ல இந்த நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா, இர்லானுடைய பாம்பு கடிச்சூர்னா அவங்க எப்படி குடுக்குறாங்க, எந்த அளவு குடுக்குறாங்கன்றதெல்லாம் பண்ணிட்டோம். அ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடு மேடம். ஸோ இதனால என்ன நான் இந்த ஸ்லைடு மூலமா என்ன நான் உங்களுக்கு கன்க்ளூட் பண்ண வரேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிபயோட்டிக், ஆன்டி கேன்சர், ஆன்டி டயபெட்டிக்ன்னு நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து இருந்துட்டு தான் இருக்குது. நான் மருந்து நெறைய கண்டுபிடிச்சு வச்சுட்டு, நமக்கு இன்சுலினோ, இல்லன்னா வந்து வேற ஆன்டிபயோட்டிக்கோ, ஆன்டி கேன்சரஸ் ட்ரக்கோ வந்து டேப்லெட் ஃபார்ம்லயோ, இல்லன்னா இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லயோ ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருந்துட்டு தான் இருக்கு த்ரூஅவுட் தி வேர்ல்ட். ஆனா, சோ ஃபார் நாட் ஈவன் எ சிங்கிள் ட்ரக் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் டியூ டு ட்ரீட் த ஸ்னேக் பைட். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்த பாலிவலண்ட் இருக்கு இல்லையா? அது அது தவிர மீதி எதுவுமே வந்து நேச்சுரல் ரெமெடி நேச்சுரலா கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் வச்சு இது வரைக்கும் எந்த விதமான ஸ்னேக் பைட்டுக்குன்னு ஒரு ஒரு இதுவே கிடையாது. ட்ரக்கே வந்து அவைலபிளா கிடையாது. ஸோ முன்ன சொன்ன மாதிரி அந்த பாலிவலண்ட் ஆன்டி ஸ்னேக் வெனம் மட்டும்தான் இருக்குது வித் சைடு எஃபெக்டோட. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ் மேடம். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்னா, இந்த இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து வேரியஸ் ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இன் தி மாடர்ன் ட்ரக். ஸோ இத வந்து நம்ம ஆக்சுவலா இந்த ஒரு ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ல இவங்க வந்து ஒரு பழங்குடி மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்றதுக்காகவே இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடக்கூடாது. இதுலயும் வந்து நமக்கு வந்து நிறைய பிளான்ட் பேஸ்டு ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய அனைத்து ட்ரக்ஸுமே மேக்ஸிமம் பிளான்ட் பேஸ்டு பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த செகண்டரி மெட்டபிளைட்ஸ் சொல்லக்கூடிய காம்பவுண்ட்ஸ் மூலமா தான் வந்து பியூரிஃபை பண்ணி அதுல இருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் நிறைய விதமான ஏல்மெண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாம்பு கடிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரெடிஷனல் மெத்தட் தானே, அதை ஏன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து விட்டுடாம இதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சயின்டிபிக் வேர்ல்டுக்கு வந்து நம்ம சர்க்குலேட் பண்றது இல்லாம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம நிறைய கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சொசைட்டில அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ஒரு ஃப்ரீ, அதாவது கொஞ்சம் நமக்கு வந்து எப்படி சைடு எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கக்கூடிய அளவுல ஒரு ட்ரக்கை வந்து நேச்சுரல் ட்ரக்கை நம்மளால ப்ரொடியூஸ் பண்றதுக்கான நிறைய பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பார்க்கணும், இதுல வந்து பாத்தீங்கன்னா இது சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் தான் நாங்க பண்ணியிருக்கோம். இதுல வந்து இது ரொம்ப எலாபரேட்டிவ் கிளினிக்கல் ஒர்க்லாம் வந்து கம்பல்சரி இது தேவைப்படுது. நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில தான் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா பிளான்ட் வந்து இந்த இந்த எது கரெக்டான எக்ஸாக்டா வந்து என்ன விஷயம் வந்து நம்ம வந்து ஸ்னேக் பைட்ல நடந்துட்டு இருக்கு, மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த மெக்கானிசம் எது, அதுக்கு வந்து பிளான்ட் வந்து எப்படி வந்து இன்ஹிபிட் பண்ணுது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கும். லெபார்டரி ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் இது வந்து நல்ல ஒரு ட்ரக்கா வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களால ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரேன். இன்னொரு விஷயம் உங்களை வந்து ஃபைனலா உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ண விரும்புறேன். அதாவது ஸ்னேக் பைட் வந்து நடக்கிறது வந்து ஒரு எதார்ச்சியான விஷயம் தான் நடக்குது. அந்த நடக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம ஒருத்தவங்களுக்கு கடிச்சிச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்றோம்னு கேட்டா
அவங்க பேனிக் ஆகாம பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயமே அதான். இப்போ வந்து அவேர்னஸ்ன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவங்க பேனிக் ஆகாம நம்ம பாத்துக்கணும். அவங்க பேனிக் ஆயிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டா பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் வேகமா இருக்கிறதுனால இமிடியேட்டா வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. ஸோ அவங்கள பேனிக் ஆகாம பாத்துக்கணும். ஈவனா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்கள பாம்பு கடிச்சுன்னு சொன்னா அவங்க அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப நெர்வஸா இருக்காரோ இல்லையோ, சுத்தி இருக்கக்கூடிய சொந்தக்காரன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயையோ! உனக்கு எதுவும் ஆயிடுமா? நீ செத்துருவியா? அழுது புலம்புவாங்க. நம்ம மக்கள் அப்படிதான். அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் மக்கள். அதனால அவங்களே எதுவும் குறை சொல்றதுக்கு இல்ல. சோ அவங்க வந்து சுத்தி இருக்கவங்க வந்து கொஞ்சம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம, இல்ல ஒண்ணும் ஆவாது, ஒண்ணும் ஆகாது காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொண்டு வரணும். அது போக பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நெறைய 108 இருக்கு இல்லையா? அந்த ஆம்புலன்ஸ்க்கு உடனே இமிடியேட்டா கால் பண்ணுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய சின்ன சின்ன மினி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எங்க போணுன்றத பார்த்து ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் போங்க. அது போக இன்னொரு விஷயம் உங்கள ட்ரெடிஷனல் மெடிசின பத்தி நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு, இமிடியேட்டா நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ வந்து நெறைய பேர் வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி போலியான டாக்டர்ஸ்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நீங்க இது நம்பாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து இந்த சித்தா மெடிசின், ட்ரெடிஷனல் மெடிசின்லாம் வந்து இந்த காம்பினேஷன்லாம் குடுத்து, இந்த பாம்பு கடிலாம் குணப்படுத்தும் அப்படின்லாம் சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப வந்து அ இது இடம் குடுக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுன்னா, வெல் நோன் உங்க ஏரியாவுலே உங்களுக்கே தெரியும். ஒரு வைத்தியர் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து பாம்பு கடிக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னீங்கன்னா, இமிடியேட்டா வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த வைத்தியர நீங்க கன்சிடர் பண்ணலாம். அவங்கள கன்சிடர் பண்ணுங்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரும் வந்து இதுல இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா, இதுல நெறைய விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்லல. ஸோ அப்படி நீங்க ட்ரை பண்ணி அ ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்க நல்ல ஒரு இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி அ பயன்பெறுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டைம்ல உங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டராக்ஷன் செஷன். நீங்க ஏதாவது கொரீஸ் இருந்தா கேட்கலாம். தேங்க் யூ சார். வெரி வண்டர்ஃபுல் செஷன். அதாவது பாம்பு கடி தேங்க் யூ மேடம். நானே யோசிச்சேன். பாம்பு கடியை பத்தி எதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. பட் பாம்பு கடியை பத்தி ஆமா மேடம். தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது அப்படிங்கிறது இப்ப நீங்க அந்த செஷன்ல வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஏன்னா நம்ம ஃபிளாட்ஸ்ல இருக்கோம். தேங்க் யூ. நம்ம எங்க பாம்பு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஃபிளாட்ஸ்லயும் வரக்கூடிய ம். வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் நம்ம கார்டன்ல இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இன்னைக்கு நிறைய நம்ம வீடியோ வாட்ஸ்அப் வீடியோலயே பார்க்கலாம். காருக்குள்ள, பைக்குள்ள அதெல்லாம் வந்து ஆமா மேடம். அதுக்கு போறதுக்கு இடம் இல்ல. அது எங்க போய் ஒளியும். சோ அந்த மாதிரி டைம்ல ஏதோ ஆமா ஒரு மேடம். அவசரம் அப்படிங்கும்போது நம்ம அந்த என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் சூப்பரா கொடுத்துட்டீங்க. அண்ட் இன்னொன்னு வந்து ஓகே நீங்க மேடம். சொன்னீங்க ஸ்னேக் பைட் ஆன உடனே முதல்ல தூக்கம் வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க தூங்க மேடம்? வைக்காம அவங்கள கூட்டிட்டு போகணும். தூங்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் ஆமா வரும். மேடம். பாம்பு கடிச்சா தூக்கம் வரும். அது உண்மைதானா? அது உண்மைதான் மேடம். என்னன்னா, பாம்போட விஷம் வந்து பார்த்தீங்கன்னா, பாடிக்குள்ள போம்போது ஒரு மாரி தல சுத்தல் மாரி ஏற்பட்டு கொஞ்சம் மயக்கம் வர்ற மாரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த தூங்குறதுக்கான ஒரு சூழல் ஏற்படத்தான் செய்யும். உள்ளுக்குள்ள பயாலஜிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது, அது தூக்கம் வர்ற மாரி தான் இருக்கும். ஓகே. அப்புறம் அந்த சைடு ஆக்சுவலா எஃபெக்ட் அதுல தான் அப்படின்னு ஏன் படுக்க சார் சொல்லுங்க. அவங்கள ஏன் வந்து படுக்க வச்சு கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படுக்க ம். வைக்கும்போது பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேகமா நடக்கும். இமிடியேட்டா தலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தலைக்கு போச்சுன்னு சொன்னீங்கன்னா, அங்க வந்து பிளட் கிளாட் ஆவறதுக்கான மூளையில போய் பிளட் கிளாட் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்பு கடிச்ச பேஷண்ட்ட வந்து தூங்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நாள் ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் தூங்கக்கூடாது அப்படின்ற மாரி விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓகே சார். அது மாதிரி அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொன்னீங்க. சைடு எஃபெக்ட்ங்கிறது எவ்வளவு நாள்ல அது வந்து வரும் அந்த சைடு எஃபெக்ட்? இமிடியேட்டா வருமா? ஆக்சுவலா அப்படி மேடம் அது வந்து இமிடியேட்டா வரல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ, 15 இயர்ஸ் கழிச்சோ கூட அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா? அ நல்ல ஒரு கொஸ்டின் தான் மேடம். ஆக்சுவலா ம். வந்து சில பேருக்குடைய அவங்களுடைய அ பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்த பொறுத்து தான் வந்து இந்த இந்த விஷயங்கள் மாறுபடும். இதுல நான் இந்த ஃபீல்டுல ஒரு விஷயம் பார்த்தேன். இவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு கடிச்சு ஒரு ஒரு 6, 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 6, 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் ஃபீல்டுல டேட்டா கலெக்ட் பண்ண போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, "எனக்கு பாம்பு கடிச்சுச்சு. ஆனா வந்து அப்பப்போ வந்து எனக்கு வந்து தல பாரமா இருக்கும். எனக்கு வந்து அப்பப்போ கை, கால்லாம் கொஞ்சம் ஒரு மாரி டயர்ட் ஆயிட்டே இருக்கும். அது பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தேன். இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ் 5, 6 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க மேடம். அது மாதிரி இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்ம மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாரி. அந்த அதாவது சந்திர ஆமா மேடம். கிரகணம், சூரிய கிரகணம் அந்த மாரி நாட்கள்லாம் வந்து பாம்பு கடிச்சவங்களுக்கு வந்து ஏதோ
இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஏதோ வெளிப்பாடு இருக்கும், உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் உண்மைதானா? மேடம் ஆக்சுவலா அது என்ன கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் மேடம். கிளைமேட்டிக் கண்டிஷன் வரும்போது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனும் ஒரு ஒரு ஃபேக்ட் தான். ஓகே. கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரு ஃபேக்ட் தான். அதோட பார்த்தீங்கன்னா, இந்த மூட நம்பிக்கையில சொல்லும்போது தான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன். ம். நான் ஒரு ஃபீல்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு வைத்தியர் இருக்காரு. அவர்ட்ட ஒரு பேஷண்ட் போறாங்க. எனக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனோனே, அவர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே தர்றதில்ல. எந்த மெடிசினுமே தர்றதில்ல. அவர் கட்டிட்டு இருக்கிற வேட்டி இருக்கு இல்லையா? அந்த வேட்டிய எடுத்து கிழிச்சு, ஒரு முடிச்சு போட்டு அவர் கழுத்துல போட்டுர்றாரு. கழுத்துல போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட் வந்து கியூர் ஆயிடுறாங்க. இது ஒரு விதமான நம்பிக்கை தான். பட் ஆனா வந்து உண்மையாவே வந்து அது நடக்குது. சில சில இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அப்படியே தான் வச்சிருக்கு. சில இடத்துல அந்த மாரி நடக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, மந்திரம் மட்டுமே போடுவாங்க. வேப்பில வச்சு மந்திரம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மந்திரம் போட்டுட்டே இருக்கும். அதுலயும் சில பேர் கியூர் பண்ணிடுறாங்க. சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சும்மா ஒரு பீங்கானோ இல்லன்னா சீசா ஓடுலாம் வச்சு கிழிச்சு விடுவாங்க. அந்த கடிச்ச இடத்துல கிழிச்சு விடுவாங்க. சில பேர் தெரியாம பண்ணிடுவாங்க. தெரியாம பண்ணும்போது நெறைய பிளட் லாஸ் ஆகும். அவங்களால வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ட வந்து ஒழுங்கா கூட பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இறந்து கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அந்த சீசா வச்சு கிழிக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம அவங்க என்ன கான்செப்ட்ன்னா, அ ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு கருப்பு கலரா ரத்தம் வரும். அது வெளிய வந்துச்சுன்னா இமிடியேட்டா வந்து என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, சரியா போயிடும்னு ஒரு மூட நம்பிக்கை தான். பட் ஆனா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. சில மாரி பாம்பு கடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து நல்லா சுத்தி கட்டிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல வந்து பரவாம இருக்கிறதுக்கு, அந்த விஷம் வந்து பரவாம இருக்கிறதுக்கு அது வந்து கட்டணும்ன்றாங்க. அது அது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் போல அது பண்ணணுமா? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் போல அது பண்றாங்க மேடம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் கயிறு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, வீனம் வந்து ரொம்ப மாலிகுலர் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். அது வந்து கேப்லரி ஆக்ஷன் தான். பிளட் வெசல்ஸ்க்குள்ள போற அளவுக்கு இருக்குதுன்னா, அப்ப எவ்ளோ குட்டியோண்டு இருக்கு மைல்டா இருக்குன்னு பாருங்க. அது ரொம்ப ஓகே. வேகமா ஃப்ளோ ஆயிடும். பட் ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கயிறு வச்சு கட்டுறது எதுக்காக கட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரொம்ப டைட்டா கட் பண்ணும். பிளட் ஃப்ளோ வந்து அப்படியே அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயி நின்னுக்கும். ஸ்ட்ரக் ஆயி நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இன்னும் நெறைய ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும்ன்றதுக்காக கட்டிட்டு இருப்பாங்க. சில இந்த இப்போ நாங்க ஃபீல்டுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹியூமன் முடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ம். முடிய வச்சுட்டு முடி கயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அந்த முடி கயிறு வந்து முடியாலே உருவாக்கியிருப்பாங்க. அந்த கயிறு வந்து என்ன பண்ணும், நம்ம எந்த இடத்துல கட்டிச்சுச்சோ, அந்த இடத்துல இருந்து ஒரு 1 ஃபீட் கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்கன்னா, சேர்த்து நல்லா கட்டிருவாங்க. கட்டிட்டு அந்த பீங்கான வச்சு ஸ்க்ராட்ச் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மேல வந்து வைக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மேடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்கு. விஷக்கல் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலயும் பரவலா வந்து இந்த கேரளா, அப்புறம் அந்த கன்னியாகுமரி ஒட்டுன ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, ஊட்டில கூட சில டவுன் ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு தான் இருக்கு. அந்த விஷக்கல் என்ன பண்ணும்னா, பாம்பு கடிச்ச இடத்துல அந்த கல்ல வந்து வச்சாங்கன்னா, அது என்ன பண்ணும்னு கேட்டா, அந்த விஷத்தெல்லாம் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி கீழ தள்ளிடும். அப்படின்னு அந்த விஷக்கல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழ விழுந்துரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கல்லுல இருக்கக்கூடிய நிறத்துல இருந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் கலரா இல்லன்னா வந்து வயலட் கலரா சேஞ்ச் ஆகி கீழ விழுந்துரும். அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அது விஷக்கல் அப்படின்னு சொல்றது, அது ஆக்சுவலா ஸ்டோன் கிடையாது. ஆக்சுவலா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன் தான். அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நெறைய ஒரு ஒரு 10, 15 பிளான்ட் ஸ்பீசிஸ வந்து எல்லாம் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி, ஒரு லேகியம் மாரி பண்ணி, ஒரு கல்லு மாரி உருட்டி வச்சிருப்பாங்க. அந்த கல்லு மாரி உருட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து விஷக்கல் அப்படின்னுவாங்க. பாம்பு கடிவாயில வந்து அது வச்சுட்டாங்களாவே, விஷம் ஃபுல்லா உறிஞ்சிட்டு அது கீழ விழுந்துரும். ஆனா இந்த மாரி ட்ரீட்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சக்சஸ் ரேட் தான் குடுத்துட்டு இருக்குது. ஆக்சுவலா அது ஸ்டோன் கிடையாது. பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன்ல உருவாக்கப்பட்ட ஒரு கல் போன்ற ஒரு ஒரு விஷயம் தான் அது. ஓகே. அது மாரி பாம்பு கடிக்கான அந்த சூரணம், மருந்து அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்பொழுது நமக்கு பத்திய சாப்பாடு அது போல இருக்கா? ச ஃபுட்ல வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? அதான் மேடம். நம்ம முன்ன சொன்ன மாரி, இந்த புழுங்கல் அரிசி சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாமரிண்ட் புளிலாம் சேர்த்திக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த தக்காளி அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது புளிப்பான ஐட்டத்துல எதுவுமே சேர்த்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. மற்றபடி ஃபுட் எல்லாம் நார்மல் ஃபுட் தான் இல்லையா? நார்மலா ஒரு நம்ம எடுத்துக்கிறது ஆக்சுவலா எல்லாமே. வந்து இந்த ட்ரெடிஷனல் மெடிசின் யூஸ் பண்றவங்க, ஒரு ம். 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 4, 5 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஃபுட் அவங்க ரெகுலரா என்ன ஃபுட் யூஸ் பண்ணாங்களோ, அத யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம க்யூர் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. க்யூர் ஆறதுக்கு.
சோ நம்ம டெத் ரேட் கியூர் வந்து குறைக்க பண்றதுக்கு முடியும் கண்டிப்பா. எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு மேடம். ம். எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ நம்ம அப்ப டெத் ரேட் வந்து கம்மி பண்ணதுக்கான இது நிறையவே இருக்கு இல்லையா? சோ அது தெரியாம தான் நிறைய பேர் வந்து இது பண்ணிடுறாங்க. நல்ல அவேர்னஸ் இல்ல மக்கள்கிட்ட வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்றது தெரியல. இன்னொரு விஷயம் மேடம், இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஓகே. சோ நம்ம ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு எம்பில் பண்றவங்களோ, ஒரு பிஹெச்டி பண்றவங்களோ, இல்லைன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிகேஷனுக்காகவோ ஒரு அவார்டுக்காகவோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுன்றதுக்காக மட்டும் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஃபர்தரா வந்து அவங்க சயின்டிபிக் கம்யூனிட்டி கிட்ட மட்டும்தான் கொண்டு போறாங்க. ஒரு பப்ளிகேஷன் போறது, புக் எழுதுறது, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றது, இதோட நின்னுடுறாங்க. இதோட நின்னுட்டு என்ன பண்றாங்கன்னா இது சயின்டிபிக் வேர்ல்டோட அப்படியே முடிஞ்சு போயிடுது. காமன் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போய் சேர்றது கிடையாது. காமன் பீப்புளுக்கு வந்து அவங்க அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய லாங்குவேஜ் எதுவோ அதுல டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். த்ரூ தி ஒரு Facebook மூலமாவோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, லோக்கல் மீடியாஸ்ல பேசலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இப்படி எல்லாம் லோக்கல் லாங்குவேஜ்ல பப்ளிஷ் பண்ணும் போது அந்த மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இமிடியேட்டா போய் சேரும். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே போய் தெரிய ஆரம்பிச்சிடும் இது. ஸோ நம்ம ரிசர்ச் நான் வச்சுக்கிற ஒரு வேண்டுகோள் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் வந்து கம்பல்சரி பாமர மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க இத கான்ட்ரிபியூட் பண்ணுங்க ப்ளீஸ். அருமையா சொன்னீங்க சார். இல்ல அது நிறைய ரிசர்ச்ல இப்ப நான் நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது ஜூம் மீட்டிங்ல நிறைய பேர் சொல்றாங்க ரிசர்ச் அப்படிங்கறது வந்து பேருக்கு பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து ஒரு பப்ளிக் ஜெனரல் பப்ளிக் கொண்டு போகணுங்கிற மாதிரி யாருக்கும் அந்த இது தாட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. நீங்க அதுவும் சரியா தான் சொல்றீங்க. சரியா தான் இருக்கு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அது எல்லாரும் அந்த மாதிரி யோசிச்சாங்க அப்படின்னா மேடம் அல்டிமேட்டா சோசியல் பெனிஃபிட்ஸ் தானே நமக்கு. சொசைட்டிக்காக தானே நம்ம ரிசர்ச் பண்றோம். அது எல்லாரும் அதுக்கு யோசிக்கிறது சார் அந்த மாதிரி. அதாவது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு பண்றவங்க இருக்காங்க. சில பேர் வேற ஏதோ ஒரு காசு அந்த மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ வந்து பாம்பு கடி வந்தவங்களுக்கு சில டைம்ல மஞ்சக்காமலை வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? மேடம் நிறைய இருக்கு மேடம். மஞ்சக்காமால வந்து அவங்களுக்கு ஏற்கனவே சில அறிகுறிகள் இருந்திருக்கும். சில அறிகுறிகள் இருக்கும்போது அதாவது என்ன கொஞ்சம் இதெல்லாம் அந்த கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து மஞ்சக்காமலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. வேற நானே நிறைய क्वेश्चंस கேட்டேன். வேற யாராவது क्वेश्चंस வந்தா நீங்க ஆடியன்ஸ் யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க.